moral stories. அதுவும் அங்க பாருங்க, ஒரு அழகான ராமர் கோயில் இருக்கு இல்லையா? அது சுத்தி ஒரு அழகான புறநகர் பகுதி தெரியுதுல்ல? அந்த ஊரோட பேரு கிருஷ்ணகிரி. அந்த ஊர்ல எல்லாருமே சொல்ற ஒரே விஷயம், எங்க ஜமீன்தார் சாமி மாதிரின்னு. அப்படின்னா அந்த ஜமீன்தார் யார் தெரியுமா? அவரோட பேரு ரங்கராஜ பூபதி. அந்த ஊர்ல 70% மேலான வயல்கள் அவரோடது தான். ஆனாலும் அந்த ஊர்ல வாழ்ற மக்களை அவர் தன்னோட பிள்ளை மாதிரி பாத்துக்குவாரு. யாருக்காவது சிக்கல் வந்தா முன்னாடியே அவர் தான் வந்து உதவி செய்வாரு. ஆனாலும் மனுஷங்கிறவன் எப்போதும் ஏதோ ஒரு குறையோட தானே இருப்பான். அது மாதிரி ஜமீன்தாருக்கும் ஒரு குறை இருந்துச்சு. யாராவது ஏதாவது சொன்னா அதை உடனே நம்பிடுவாரு. அதை வச்சு கூட சில பேர் அவரை ஏமாத்துவாங்க. இதை அவரோட மனைவி துளசி தேவி கவனிச்சுக்கிட்டே தான் இருப்பா. ஒரு நாள் சாயங்காலம் சூரியன் அஸ்தமிக்க போற வேளையில ஜமீன்தார் தனியா உட்கார்ந்து ஏதோ யோசிச்சுட்டு இருந்தாரு. அந்த சமயத்துல அவரோட மனைவி துளசி இவர் என்ன யோசிக்கிறாருன்னு அவர் பக்கமா வந்தா. மெதுவா அவர் முன்னாடி வந்து நின்னு, என்னங்க, சூரியன் வீட்டுக்கு போறானா இல்லையான்னு ரொம்ப கவலையா உட்கார்ந்து அதையே பாத்துட்டு இருக்கீங்க போல அப்படின்னு ரொம்ப விளையாட்டா கேட்டுட்டு வந்தா துளசி. நம்ம வெள்ளம் வியாபாரம் கொஞ்சம் மெதுவா தான் போயிட்டு இருக்கு. அது நல்ல வேலை தெரிஞ்ச யாருக்கிட்டையாவது அதை ஒப்படைக்கணும்னு பாக்குறேன். அந்த மாதிரி யார் இருக்காங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம குமாஸ்தா தான் இருக்காருல்ல, கூர்மானந்தம், அவரை கூப்பிட்டு அந்த பொறுப்பை அவர்கிட்ட கொடுத்துருங்க. நம்ம குமாஸ்தா கூர்மானந்தத்துக்கு ஏற்கனவே நான் நிறைய பொறுப்புகள் கொடுத்தாச்சு துளசி. இப்ப புதுசா யாரையாவது பார்த்துதான் இந்த வேலையை ஒப்படைக்கணும். அப்படின்னா நம்ம குமாஸ்தா கிட்டயே தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்கலாம். அவருக்கு தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு வரலாம் இல்லையா அப்படின்னு சொன்னா துளசி தேவி. அதுக்கு ரங்கராஜ பூபதி கூட சரி அப்படின்னு தலையாட்டினாரு. ஏங்க, அதோட நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஆனா சொல்லலாமா வேண்டாமான்னு கொஞ்சம் தயக்கமா இருக்கு அப்படின்னு ரொம்ப தயங்கிக்கிட்டே சொன்னான். என்ன அது? உங்க நல்ல மனச பலர் பலவீனமா எடுத்துக்கிறாங்க. யாராவது ஏதாவது சொல்லிட்டாலே அத அப்படியே நம்பிடுறீங்க. எல்லாரையும் நல்லவன்னு கண்மூடித்தனமா நம்புறது நமக்கு நல்லது இல்லங்க. துளசி, இவங்க எல்லாரும் நம்மள நம்புறவங்கம்மா. நமக்கு எதுக்காக இவங்க அநியாயம் பண்ண போறாங்க சொல்லு? இல்லங்க, இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது தானே. இப்படியே எல்லாரையுமே நம்ம சந்தேகப்பட்டுட்டு இருந்தா அப்புறம் நமக்குன்னு யார் தான் இருப்பாங்க? அப்படிலாம் எதுவுமே நடக்காது. இவங்க எல்லாருமே நமக்கு நல்லது நினைக்கிறவங்க தான். நீ கவலைப்படாத அப்படின்னு ரொம்ப உறுதியா சொன்னாரு. அத கேட்ட துளசி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அப்புறம் ரங்கராஜு குமாஸ்தா கூர்மானந்தத்தை கூப்பிட்டு ஒரு நல்ல மனுஷன் வேணும் அப்படின்னு சொன்னாரு. கூர்மானந்தம் உடனே அறிவிப்பு விட்டாரு. ஜமீன்தாருக்கு நம்பிக்கைக்குரிய ஒரு வேலையாள் வேணும். அவனுக்கு கொஞ்சம் கல்வி அறிவு வேணும். அதோட கணக்கு வழக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு அறிவிப்பு பண்ணாரு. இந்த அறிவிப்பை கேட்ட ஒரு இளைஞன் ரங்கராஜ பூபதியோட வீட்டுக்கு போனான். அவனை அங்க பார்த்ததும், யாரு தம்பி நீங்க? என்ன வேணும்? ஐயா, என் பேரு கர்ணன். நான் இங்க வேலைக்காக வந்தேங்க. உங்ககிட்ட வேலை கிடைக்கும்னு ரொம்ப நம்பிக்கையோட வந்திருக்கேங்க அப்படின்னு ரொம்ப தாழ்மையோட பேசினான். உங்க அப்பாவோட பேர் என்ன? நீ இதுக்கு முன்னாடி எங்க வேலை பார்த்த? ஐயா, எனக்கு முன்னாடி பின்னாடி அப்படிலாம் யாரும் கிடையாதுங்க. ஏதோ சின்ன சின்ன வேலைங்க செஞ்சு வளர்ந்தேன். இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா வாழ்க்கையில கொஞ்சம் ஸ்திரமாயிருவேன்யா அப்படின்னு சொன்னா கர்ணன். அதை கேட்டு ரங்கராஜுக்கு கொஞ்சம் மனசு இளகிடுச்சு. சரி, நீ இங்கேயே இருந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு ரங்கராஜு. அதுக்கப்புறமா அந்த நாள்ல இருந்து கர்ணன் அந்த வெள்ள வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு ரங்கராஜு கூடவே தங்க ஆரம்பிச்சான். கொஞ்ச நாள்லயே கர்ணனுக்கு தெரிஞ்சிடுச்சு ரங்கராஜு யாரு என்ன சொன்னாலும் நம்புவாருன்னு. அதனால எப்பவுமே அவருக்கு பக்கத்திலேயே இருந்து அவங்கள பத்தி இவங்கள பத்தின்னு ஏதாவது குறை சொல்ல ஆரம்பிச்சான். ஐயா, இந்த ரங்குடு இருக்கான்ல, மத்தியான சாப்பாட்டுக்கு அப்புறமும் கூட ரொம்ப தாமதமா வேலைக்கு வரான் ஐயா. அப்புறம் அந்த சாந்தையா இருக்கான்ல, அவன் நம்ம கிட்ட மட்டும் இல்ல வேறொரு வயல்ல கூட வேலை செய்யறான் ஐயா. அப்படி அவன் மேல இவன் மேலன்னு எப்பவும் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருந்தான். ரங்கராஜ பூபதி கூட அது நிஜமா பொய்யான்னு யோசிக்காம அவங்களெல்லாம் கூப்பிட்டு திட்ட ஆரம்பிச்சாரு. ஐயா, நான் தான் உங்க மனச குழப்புறேன்னு யாராவது ஏதாவது என்ன பார்த்து சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கியா அப்படின்னு முன்கூட்டியே ஒரு நாடகம் ஆடி ஜமீன்தார நம்ப வச்சிடுவான். அதுக்கப்புறம் கர்ணனை பத்தி யாராவது தப்பா சொன்னா கூட ரங்கராஜ பூபதி அதை நம்ப மறுத்தாரு. இவன் எனக்கு விசுவாசமா இருக்கான்னு எல்லாரும் இவன் மேல குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சுப்பாரு ஜமீன்தார்.
ஜமீன்தார் தன்னை முழுசா நம்புறாரு அப்படின்னு கர்ணனுக்கு தெரிஞ்ச உடனேயே அங்க மோசடி செய்ய ஆரம்பிச்சான். முதல்ல கையில இருந்த அந்த வெள்ள வியாபாரத்தை முழுசும் அவனோட கைக்கு கொண்டு வந்தான். மெல்ல மெல்ல விவசாயம் அப்புறம் வியாபாரம்னு எல்லாத்தையுமே அவனோட கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தான். வெள்ளத்தை மறைமுகமா அவனே வித்துருவான். அப்புறம் விவசாயத்துல போலி கணக்குகளை காட்டுவான். எந்த வேலையும் நடந்துச்சான்னு கேட்டா நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவான். இந்த விஷயம் அங்க வேலை செஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் ரங்கராஜு என்ன சொல்லுவாரோ அப்படின்னு பயந்துகிட்டு யாருமே இத சொல்ல துணியவே இல்லை. ஒரு நாள் இந்த வெள்ள வியாபாரத்துல ஏதோ தப்பு நடக்குது அப்படின்னு குமாஸ்தா கண்டுபிடிச்சாரு. தன்னோட பழக்கங்கள் மூலமாவும் பரிச்சயங்கள் மூலமாவும் உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு அந்த முழு விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு குமாஸ்தா. ரொம்ப நம்பிக்கையானவன் நினைச்சு இவனை வேலைக்கு வச்சா இவனே ஜமீன்தார ஏமாத்திக்கிட்டு திரியறானா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கூர்மானந்தம் வெள்ளம் வியாபாரம் பண்ற இடத்துக்கு போனாரு. அங்க திருட்டுத்தனமா வெள்ளத்தை எல்லாம் விக்கிறதுக்கு இவன் ஏற்பாடு பண்றான்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. திருட்டு கம்னாட்டி, தெய்வ மாதிரி இருக்கிற ஜமீன்தாரையே ஏமாத்துறியா? கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு கர்ணனை நேருக்கு நேர நிக்க வச்சு அவன் முகத்துக்கு நேரா கேட்டாரு. குமாஸ்தா ஐயா, அந்த கடவுளையே நிறைய பேர் ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. நான் கடவுள் மாதிரி இருக்கவர் தானே ஏமாத்தினேன். சரி, உண்மையிலேயே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்களும் நானும் சேர்ந்து இந்த விஷயத்தை தொடர்ந்து நம்ம பண்ணலாம். அப்படி கூர்மானந்தத்தை கூட தன்னோட பக்கம் இழுத்துக்கலான்னு முயற்சி பண்ணான். ஆனா கூர்மானந்தம் மட்டும் இதுக்கு ஒத்துக்கவே இல்ல. அவர் உடனடியா ரங்கராஜ பூபதியை போய் பார்த்தாரு. ஜமீன்தாரையா, இந்த கர்ண ஒன்னும் அவ்வளவு நல்லவன்லாம் கிடையாது. அவன் இங்க வேலை செய்யறதுக்கு தகுதியே இல்ல. அவனை முதல்ல வேலையில இருந்து நீக்குங்க. நீங்க தான் ரொம்ப ரொம்ப நஷ்டமடைவீங்க அப்படி ரொம்ப ஆவேசமா சொன்னாரு. ஆனா ஜமீன்தார் மட்டும் லேசா சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு. கூர்மானந்தத்துக்கு எதுவுமே புரியல. நீ என்னோட கடையில மோசடி பண்ணிட்டு இப்ப வந்து அந்த பையன் மேல தப்பு சொல்லிட்டு இருக்கியா கூர்மானந்தம் அப்படின்னு ஜமீன்தார் கேட்கவும் அவருக்கு ஒரு நிமிஷம் என்னன்னே புரியல. தான் மேல இருக்கிற தப்பு என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வந்துரும்னு தெரிஞ்சுக்கிட்ட கர்ணன் எல்லார் மேலயும் ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருந்தான். அதே மாதிரி கூர்மானந்தம் மேலயும் ஒரு குற்றச்சாட்டை ஜமீன்தார் நம்புற மாதிரி சொல்லி வச்சிருந்தான். ஜமீன்தாரும் அதை அப்படியே நம்பினாரு. ஐயா, நான் எதுக்குங்க உங்களை மோசம் பண்ண போறேன் அப்படின்னு முகத்தை ரொம்ப பாவமா வச்சுட்டு கேட்டாரு குமாஸ்தா. ஆனா ஜமீன்தார் அதெல்லாம் பார்த்து மனசு இறங்கவே இல்ல. இவ்ளோ நாள் உன்னை வேலையில வச்சிட்டு இருந்ததே ஏன் தப்புதான். வேலையில இருந்து நீக்க வேண்டியது அவனை இல்ல, ஒன்னதான் அப்படின்னு சொல்லி குமாஸ்தாவை அங்க இருந்து அனுப்பிட்டாரு. இந்த விஷயம் துளசிக்கு தெரிய வந்துச்சு. அவளுக்கு தெரிஞ்ச பழக்கங்களை வச்சு உண்மையிலேயே என்னதான் நடக்குது அப்படின்னு விசாரிச்சா. ஜமீன்தாரோட பலகீனத்தை பயன்படுத்தி கர்ணன் அவரை ஏமாத்திட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டா. எப்படி ஆயினும் இத ஜமீன்தார் கிட்ட சொல்லியே ஆகணும், அவருக்கு புரிய வச்சே ஆகணும்னு முடிவு பண்ணா. ஏங்க, என் அக்கா புருஷனுக்கு கொஞ்சம் வெல்லம் வேணுமா? அவரு என்ன விலையா இருந்தாலும் பரவாயில்ல வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. வேற யாருக்கோ விக்கிறதுக்கு பதிலா அவருக்கே நம்ம விக்கலாம் இல்லையா? அப்படி அவரு தனியா இருக்கும்போது வந்து கேட்டா. சரி, அப்படியே செய்யலாம், அவங்களுக்கே கொடுத்துடலாம். வேகமா கர்ணனை கூப்பிட்டு வண்டியில வெள்ளத்தை ஏத்திட்டு உங்க அக்கா வீட்டுல இறக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி கர்ணனை கூப்பிட்டு அனுப்புனாரு. கர்ணனும் வாய் பொத்தி ரொம்ப தாழ்மையா இருக்கிற மாதிரி நடிச்சான். ஐயா, கூப்பிட்டு அனுப்புனீங்களா? கர்ணா, நம்ம கிட்ட வெள்ளம் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் ஒரு வண்டியில ஏத்திட்டு அம்மாவோட அக்கா வீட்டுல கொண்டு இறக்கிரு, புரிஞ்சுதா? அப்படி சொல்லவும் கர்ணன் ஒரு நிமிஷம் திகைச்சு போயிட்டான். ஏன்னா மிச்சமான வெள்ளத்தை எல்லாம் கர்ணன் எப்பவோ வித்துட்டான். இந்த விஷயம் துளசிக்கு ஏற்கனவே தெரியும். அதனாலதான் அவன் இந்த நாடகம் ஆடினான். என்னடா எச்சி முழுங்கிக்கிட்டே நிக்கிற, என்ன விஷயம் அப்படின்னு பூபதி கொஞ்சம் தோண்டி தோண்டி கேட்க ஆரம்பிச்சாரு. அடுத்த மூட வெள்ளம் வரும்போது கணக்குல ஏதாவது தகிழ்த்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்பிக்கையில அவன் வெள்ளத்தை எல்லாத்தையும் வித்துட்டான். இப்ப அவன் என்ன பதில் சொல்ல போறான் அப்படின்னு துளசி கூட ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருந்தா. அது ஐயா, நம்ம ரெண்டாவது மூட வரும்போது நம்ம வித்துக்கலாமே. இப்ப வித்தா நமக்கு அந்த அளவுக்கு லாபம் இருக்காது. லாபம்லாம் இதுல என்ன பாத்துக்கிட்டு நம்ம வேண்டப்பட்டவங்க வீட்டுக்கு தானே அனுப்புறோம், அனுப்பி வை. அப்படி ஜமீன்தார் சொல்லவும் கர்ணனுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. கர்ணனோட இந்த தடுமாற்றத்தை பார்க்கும்போது என்னவோ ஜமீன்தாருக்கும் ஏதோ சந்தேகம் வந்துச்சு. நீ சரிப்பட்டு வரமாட்ட, முதல்ல வெள்ள மண்டிக்கு போய் என்னன்னு பாக்கலாம் வா. அப்படி சொல்லிட்டு ரங்கராஜ பூபதி கர்ணனையும் கூப்பிட்டுக்கிட்டு வெள்ள மண்டிக்கு வந்து சேர்ந்தாரு.
அங்க ஒரு வெள்ளம் கூட இல்ல. விசாரிச்சு பார்க்கும்போது இவன் பண்ண மோசடி எல்லாம் வெளியில வந்துச்சு. டேய், என்னையே மோசம் பண்றியா நீ? அப்படின்னு போலீஸ்காரங்களை கூப்பிட்டு அவனை சிறைச்சாலையில அடைச்சாரு. மோசம் போயிட்டமேங்கிற கவலையில ரொம்ப சோகமா உட்கார்ந்திருந்தாரு பூபதி. அப்ப அவரோட மனைவி துளசி தேவி அவர் பக்கத்துல வந்து நின்னா. ஏங்க, நடந்தது என்னவோ நடந்து போச்சு. நடந்தது எல்லாமே நமக்கு நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோங்க. இப்பவாவது மனுஷங்க எப்படி எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. யார நம்பலாம், யார நம்ப கூடாதுன்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த குமாஸ்தாவை மன்னிச்சு மறுபடியும் அவரை வேலையில சேர்த்துக்கோங்க அப்படி ஆறுதல் சொன்னா. அவருக்கு கூட மனைவி சொல்றது சரிதான் தோணுச்சு. கூர்மானந்தனை வரவழைச்சு அவரை மறுபடியும் வேலையில சேர்த்துக்கிட்டாரு. அன்னையில இருந்து யாரு என்ன சொன்னாலும் அதை கண்மூடித்தனமா நம்பாம தனக்கு தானே ஆலோசனை பண்ணி அதை நம்பலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணாரு. ஏமாத்து வேலை பண்ணுன அந்த கர்ணன் மட்டும் ஜெயிலுக்குள்ள இருந்து கம்பி எண்ணிக்கிட்டு இருந்தான். நதிகளும் பசுமையான வயல்களும் சூழ்ந்த கிருஷ்ணகிரின்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தோட ஜமீன்தார் பூபதி. பூபதி ரொம்ப ரொம்ப கோவக்கார மனுஷர். சின்ன சின்ன விஷயத்துக்கும் கோவப்பட்டுட்டே இருப்பாரு. அவர்கிட்ட வேலை செய்யக்கூடிய வேலைக்காரங்க நிறைய பேர் அவர் வீட்டுல இருந்தாங்க. ரொம்ப வருஷமா பூபதியோட பங்களால ராகவான்னு ஒருத்தர் தச்சு வேலை செஞ்சிட்டு இருந்தாரு. ஒரு நாள் ராகவா அவருடைய வேலையில ரொம்ப ரொம்ப மும்முரமா ஈடுபட்டுட்டு இருந்தாரு. என்ன ராகவா, காலையிலேயே வேலை செய்யணும்னு உட்கார்ந்துட்டியா? இவ்ளோ வேலை பைத்தியமா நீ? வெளியில போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம் வாடா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டாரு. அட, அது எப்படி முடியும்? இந்த வேலையை நான் நேரத்துக்கு முடிச்சு கொடுக்கலன்னா அப்புறம் அவர் எனக்கு வேற வேலையே கொடுக்க மாட்டாரு. நான் வரல, நீ போ. டேய், அவரை பத்தி யோசிக்காதடா. நீ என்ன அவர்கிட்ட வேலை பாக்குற நாயா? உனக்கு தைரியம் இல்லையா? அப்படி ஜமீன்தார் மேல கோவமா சொன்னான். அது எப்படிடா அப்படி சொல்ல முடியும்? எனக்கு உணவு உடை எல்லாமே அவர் தான் கொடுக்கறாரு. அவரோட வேலையை நான் எப்படி செய்யாம இருக்க முடியும்? எனக்கு ஜமீன்தார் தான் எல்லாமே. சரி, உன் இஷ்டம் போல நீ சாவு. சப்பாத்தி எடுத்துட்டு வந்து தரேன், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேலையை பாரு அப்படின்னு ராகவன் மேல கோவமா போயிட்டான். ராகவனுக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு நண்பன் இருந்தான். அது ஒரு எலி. ராகவன் வேலை செய்யற இடத்துல அது எப்பவும் சுத்திக்கிட்டே இருக்கும். அடடா, இருக்கிற பசியில மரக்கட்டை எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டுடாத. இதோ இதை எடுத்துக்கோ, இதை சாப்பிடு, நல்லா இருக்கும். சாப்பிடு. அப்படி ராகவன் அந்த எலிக்கு தினமும் சாப்பிடுறதுக்கு ஏதோ ஒண்ணு கொடுப்பான். அந்த விதத்துல அந்த எலிக்கும் ராகவனுக்கும் ஒரு பெரிய சிநேகிதம் உருவாச்சு. ராகவன் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அதோட ஓட்டைக்குள்ள இருந்து அந்த எலி அவனை பார்த்துட்டே இருக்கும். அவன்கிட்ட பேசுற விதத்துல கீச்சு கீச்சுன்னு எப்ப பாரு சத்தம் எழுப்பிட்டே இருக்கும். ராகவனும் அந்த எலிக்கு தினமும் மிட்டாய்கள், தானியங்கள் அப்படின்னு வைப்பான். இப்படி நாட்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாவம் ஜமீன்தார் பூபதியோட மனைவியோட தகப்பனார் இறந்து போயிட்டாரு. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நேத்து என்னோட மாமனார் காலம் ஆயிட்டாரு அப்படின்னு அங்க வேலை பார்க்குற ஊழியர்கள் கிட்ட சொன்னாங்க. எல்லாரும் பூபதியையும் ராஜேஸ்வரி அம்மாவையும் பார்த்துட்டே நின்னுட்டு இருந்தாங்க. ஆமா, என்னோட அப்பாவோட ஆத்மா சாந்தி அடைய 3000 பேருக்கு அன்னதானம் பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். அப்பதான் அவருக்கு சொர்க்க பிராப்தி கிடைக்கும்னு என்னோட நம்பிக்கை. அம்மா சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சிடுச்சுல்ல? இந்த ஏற்பாடுகள்ல எந்த விதமான குறையும் இருக்கவே கூடாது. எல்லாமே நல்லபடியா பக்காவா ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு ஊழியர்கள் கிட்ட கடுமையா உத்தரவு போட்டாரு. நீங்க கவலைப்படாம இருங்க ஜமீன்தார் ஐயா. அவர் எனக்கும் அப்பா மாதிரி தான். நானே கூடவே இருந்து எல்லா ஏற்பாடுகளையும் நல்லா கவனிச்சுக்கிறேன். கவலைப்படாம இருங்க. இப்படி இந்த வீட்லயே மூத்த வேலைக்காரரான நாராயணன் இந்த மாதிரி ஜமீன்தார்ட்ட சொன்னாரு. பாருங்க நாராயணன், என் அப்பாவோட ஆத்ம சாந்திக்காக பண்ற விசேஷம் இது. இதுல எந்த விதமான குறையும் இருக்க கூடாது. நீங்களே கூட இருந்து கவனிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான். 3000 பேருக்கு அன்னதானம் பண்றதுக்கு மரக்கட்டைகள் நிறைய தேவைப்படும் நினைச்சு ராகவனோட வீட்டுக்கு நாராயணன் வந்து சேர்ந்தாரு. ராகவா, டே ராகவா, இன்னுமாடா நீ தூங்கிட்டு இருக்க? 2-3 நாள்ல ஒரு பெரிய விசேஷம் வரப்போகுது. உனக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி பயமே இல்லையா? ஐயா, மன்னிச்சிடுங்க. ராத்திரிலாம் முழிச்சிருந்து வேலை பார்த்ததால கொஞ்சம் களைப்பா இருந்தது. அதனாலதான் கொஞ்சம் அப்படியே கண்ணசந்துட்டேன். அப்படி படபடன்னு பயந்துகிட்டே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சான். உன் சமாதானம் என்ன, உன் பாட்டு என்னன்னு எனக்கு தெரியும். 3000 பேருக்கு சமையல் செய்யணும். அதுக்கு நிறைய மரக்கட்டைகள் தேவைப்படும். சீக்கிரமா போய் கட்டைகள் எல்லாம் எடுத்துட்டு வா, புரியுதா? கிளம்பு. அது அது ஐயா, 3000 பேருக்கு சமையல் செய்யணும்னா
ரொம்ப நிறைய மரக்கட்டைகள் தேவைப்படும். அவ்வளோ மரக்கட்டைகளை நான் ஒரே ஆளா 2-3 நாள்ல எப்படிங்க தயார் பண்றது? அப்படி ரொம்ப அப்பாவியா கேட்டான். அதெல்லாம் என்னவோ எனக்கு தெரியாது. எல்லாரும் எப்படி தயார் பண்ணுவாங்களோ அத மாதிரி தயார் பண்ணிரு. இல்ல முடியாது பிரச்சனைன்னு சொன்னேன்னா விட்டுரு, வேலையை விட்டு நின்னுடு. அப்படி கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம சொன்னாரு. அது இல்லைங்க ஐயா, அவ்வளோ நிறைய கட்டைங்க நான் ஒருத்தன் மட்டும் எப்படி சுமக்க முடியும்னு நீங்களே ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. இது பெரிய வீட்டு அம்மா சம்பந்தப்பட்ட விஷயம். ஏதாவது சின்ன தப்பு வந்தாலும் ஐயாவோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோ, பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ராகவனுக்கு என்ன பண்றதுன்னு கையும் காலும் ஓடல. 3 நாளா கஷ்டப்பட்டு உழைச்சு கொஞ்சம் மரக்கட்டைகள் தயார் பண்ணனாம். கடவுளே, முடியலையே, நான் என்ன இயந்திரமா? 3 நாளா ராத்திரி பகல் கஷ்டப்பட்டு உழைச்சும் கூட என்னால இவ்ளோ கட்டைகள் தான் தயார் பண்ண முடிஞ்சது. உடம்பெல்லாம் பிச்சு பிச்சு வலிக்குது. இதுக்கு மேல என்னால எப்படி உழைக்க முடியும்? அப்படி ராஜேஸ்வரி அம்மாவோட தோட்டத்துல கட்டைகள் வெட்டி சோர்ந்து போய் அங்கேயே படுத்துட்டான். அடுத்த நாள் காலையில ராஜேஸ்வரி அங்க வந்தா. ராகவா, டே ராகவா, இருக்கியா இல்ல செத்து போயிட்டியா? கூப்பிட கூப்பிட காதே கேக்கல. அம்மா, அம்மா, நீங்களா? கூப்பிட்டு அனுப்பியிருந்தா நானே அங்க வந்திருப்பேனேம்மா. நீங்க எதுக்காக இவ்வளவு தூரம் வந்தீங்க? எல்லாரும் வேலை செய்யறாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி சொல்றாங்க. அவசரத்துக்குன்னு யாருமே கையில சிக்க மாட்டாங்க. என்கிட்ட சொல்லுங்கம்மா, என்ன வேணும், என்ன செய்யணும்? நான் இப்ப உடனே செஞ்சு முடிச்சிடுறேன். அப்படின்னா போய் சமையல் பண்ற இடத்துல பூசணிக்காய்கள்லாம் நறுக்கி கொடு. நாளைக்கு எவ்ளோ பெரிய வேலை இருக்கு. எப்போ இது எல்லாத்தையும் நீ முடிக்க போற? விருந்து சமைக்க கட்டைகள் எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டியா? அம்மா, அது வந்துமா, இன்னும் கொஞ்சம் கட்டைகள் தேவைப்படுதுமா. என் ஒருத்தனால மட்டும் கட்டைகள் அடிச்சு தயார் பண்ணணும்னா ரொம்ப நேரம் ஆகுதுமா. அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாவும் இருக்குமா. உன்னால பண்ண முடியலனா வேற யார் இருக்காங்க வந்து பண்றதுக்கு? நான் வேணா வந்து வேலையை செய்யட்டுமா? அதுதான் உனக்கு வேணுமா? இப்போ எங்க அப்பாவுக்கு செய்யற விசேஷத்துல மட்டும் ஏதாவது தப்பு நடந்துச்சோ எல்லாரையும் வேலையில இருந்து வெளியில தள்ளிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு கோமா சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டா. ராகவனுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. கொஞ்சம் கூட என் மேல இரக்கமே இல்லையா? என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவங்க யாரும் இல்லையா? நான் என்ன மனுஷனா இல்ல மிஷினா? அங்க இருக்கிற மரக்கட்டைகளை பார்த்தான். கோடாலி எடுத்து வெட்ட ஆரம்பிச்சான். கொஞ்சம் மரக்கட்டைகள் சேர்த்தான். மத்தியானம் வரைக்கும் வெட்டி 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 அங்கேயே சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்துட்டான். கடவுளே, இந்த மொத்த கட்டைகளையும் நான் எப்போ உடைக்க போறேன்? எப்படி உடைக்க போறேன்? நாளைக்குதான் காரியம். நான் இப்ப என்ன பண்ண போறேன்? நீ எதுவும் கவலைப்படாத, மனசுல எதுவும் வருத்தப்படாத. எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சிடும். நிஜமாவே கவலைப்படாத. உனக்காக எல்லா வேலையும் நான் முடிச்சு வைக்கிறேன் நண்பா அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. யாரது? யாரு? யாரது? அப்படின்னு அங்க இங்கன்னு தேடி பார்த்தப்போ ஒரு மரக்கட்டைக்கு நடுவுல அந்த எலி அவனோட கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த எலி தினமும் அவனோட வீட்டுக்கு வர எலிதான் அப்படின்னு ராகவனுக்கு புரிஞ்சுது. நீயா? நீ தினமும் வீட்டுக்கு வர்ற அந்த எலிதானே? உன்னால பேச முடியுமா? அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா நம்ப முடியாம கேட்டான். பேசுவேனே. பேசுறது மட்டும் இல்ல, அவசியம் ஏற்பட்டா என்னோட பிராண சிநேகிதனுக்காக உதவி கூட நான் பண்ணுவேன் அப்படின்னு அந்த எலி ரொம்ப அழகா பேசிச்சு. பிராண சிநேகிதனா? என்ன சொல்ற நீ? யார சொல்ற நீ? அப்படின்னா என்ன அர்த்தம்? யார பத்தி பேசிட்டு இருக்க? உன்னை பத்தி தான் சொல்ற. நீ என்னோட பிராண சிநேகிதன் இல்லையா? நீ பசியில இருந்தா கூட பரவாயில்லன்னு என்னோட பசிய பத்தி தான் நீ எப்பவுமே யோசிச்சிருக்க. நீ பேசாம படுத்து தூங்கு நண்பா. நானும் என்னோட சிநேகிதர்களும் சேர்ந்து இந்த மரக்கட்டைகள் எல்லாத்தையும் காலையில தயார் பண்ணிடுறோம். நீ இந்த கட்டைகள் எல்லாம் உடைக்க போறியா? நீ என்ன சொல்ற? நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உனக்கு எதுக்கு? நீ பேசாம போய் தூங்கு. நானும் என்னோட சிநேகிதர்களும் என்ன பண்ணிருக்கோன்னு நாளைக்கு காலையில எந்திரிச்சு பாரு. இந்த மாதிரி கட்டைகள் கடிக்கிறது எங்களுக்கு ரொம்ப சுலபம் அப்படின்னு சொல்லுச்சு. ராகவனுக்கும் என்னவோ இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மைன்னு தோணுச்சு. ராத்திரி நிம்மதியா படுத்து தூங்குனான். அடுத்த நாள் காலையில கண்ணை திறந்து பார்த்தப்போ அப்படியே திகைச்சு போயிட்டான். அந்த இடம் முழுக்க கட்டைகளால நிரம்பி இருந்துச்சு. இது கனவா
இல்ல நிஜமா? என்னால நம்ப முடியலையே. அற்புதம்னா அது இதுதான். அப்படின்னு கண்ணை நல்லா தொடச்சிட்டு பார்த்தான். கனவு இல்ல நண்பா, எல்லாமே நிஜம்தான். நானும் என்னோட நண்பர்களும் சேர்ந்து இந்த வேலைய முடிச்சு வச்சிட்டோம். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. இவ்வளவோ மனுஷங்க இருக்காங்க, ஆனா அவங்களால எல்லாம் என்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே முடியல. ஆனா நீ ஒரு எலியா இருந்து என்னோட கஷ்டம் எல்லாத்தையும் நீ புரிஞ்சுக்கிட்ட. இதுல என்ன இருக்கு நண்பா? உன்ன மாதிரி நல்ல மனசுக்காரங்க சந்தோஷமா இருந்தா என்ன மாதிரி சின்ன ஜீவன்கள் எப்பவும் பசியோட இருக்காது. ரொம்ப நன்றி நண்பா. நீ பண்ண இந்த உதவிய நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே கொஞ்ச தூரத்துல ராஜேஸ்வரி தேவி கத்துற சத்தம் கேட்டுச்சு. உடனே இவன் பதறி போய் அந்த இடத்துக்கு போனான். தவாக்கற, வேலை செய்ய முடியாத சோம்பேறி, எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு. அவ்வளோ காரியங்கள் அங்க செய்ய வேண்டியது இருக்கு. இவனுக்கு எறும்பு கடிச்ச மாதிரி கூட இல்ல, பண்ணி மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்படி அவங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைக்காரனை திட்டுனான். 3 நாளா காலையிலயும் ராத்திரியும் வேலை பாக்குறோமா. ராத்திரியில இருந்தே ஜுரம், உடம்புக்கு ரொம்பவே முடியலம்மா. ஆமா, வேலை இருந்தா எல்லாருக்கும் உடம்பு கெட்டுடும், எல்லாருக்கும் நல்ல தூக்கம் வரும். மிச்ச வேலையெல்லாம் இப்ப யார் பண்ணுவா? செத்து போன எங்க அப்பா வந்து பண்ணுவாரா? அப்படின்னு திட்டிகிட்டே இருந்தா. பக்கத்துல நின்னு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராகவனுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வந்துச்சு. அம்மா, அது என்ன இப்படி பேசுறீங்க? பாவம் ரங்கண்ண எத்தனை வருஷமா இங்க வேலை செஞ்சிட்டு இருக்காரு. உடம்பு சரியில்லைன்னு தானே சொல்றாரு. டேய், என்ன ரொம்ப அதிகமா பேசிட்டே போற? எது நல்லது எது கெட்டதுன்னு நீ எனக்கு சொல்லி கொடுக்க போறியா? இப்பவே உன்னை வேலையில இருந்து தூக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீங்க என்னம்மா நீக்கிறது? நானே இந்த வேலையில இருந்து நின்னுக்கிறேன். ஒரு மனுஷனா கூட மதிக்காத இந்த வீட்ல வேலை பாக்குறத விட போய் பிச்சை எடுக்கலாம். எப்பவோ ஒரு எலிக்கு கொஞ்சம் தானியம் வச்சேன், அது வாழ்நாள் முழுக்க எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கு. ஆனா நீங்க? டேய், என்ன பேசுற? சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்ல, ஆனா திமிரா என்கிட்ட பேசுறியா? நீங்க எனக்கு கொடுத்த வேலை 10 பேர் பார்க்கக்கூடிய வேலை. ஆனாலும் நான் அந்த வேலையை முடிச்சிட்டேன். இருந்தாலும் கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்ல. டே ராகவா, நீ சொல்றது ரொம்ப ரொம்ப உண்மைடா. வீட்ல வேலை பார்க்குற வேலைக்காரங்களை இந்த வீடு நாய் மாதிரி தான் நடத்துது. இந்த வீட்ல வேலை செய்யறதும் கொதிக்கிற எண்ணெய கையில ஊத்திக்கிறதும் ஒண்ணுதான். சரியா சொன்னீங்க ரங்கண்ணா. இங்க இருந்து நம்ம போயிடலாம், வேலை தேடிக்கலாம். கண்டிப்பா நமக்கு வேற வேலை கிடைக்கும். ஆனா செத்தாலும் இந்த வீட்ல மட்டும் வேலை பார்க்க கூடாது. அப்படி ராகவனும் ரங்கண்ணாவும் 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி வீட்டுக்கு வந்தாங்க. ராகவன் வீட்ல உட்கார்ந்து வேற என்ன வேலை செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தான். அந்த நேரத்துல அந்த ஊர் பெரியவரான சிவராமமூர்த்தி அங்க வந்தாரு. என்ன ராகவா? அப்படி சொன்னதும் 2 பேரும் எந்திரிச்சு நின்னாங்க. ஐயா, நீங்க சொல்லுங்க ஐயா. அது ஒண்ணும் இல்லடா, திருவிழா வருது இல்ல, சிவன் பொம்மை கணபதி பொம்மை எல்லாமே செய்யணும். மரத்துல பொம்மை செய்ய உனக்கு வரும், மண்ல பொம்மை செய்ய ரங்கண்ணனுக்கு வரும். 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யுங்க. அப்படி வேலை செய்யறதுக்காக 10,000 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. வேலை தானாவே அவங்கள தேடி வந்ததால உடனடியா வேலைய ஆரம்பிச்சாங்க. ராகவனும் ரங்கண்ணாவும் சேர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த மரத்துல இருந்து அந்த எலி கிச்சு கிச்சுன்னு சத்தம் பண்ணுச்சு. ராகவன் சிரிச்சிட்டே வேலைய தொடர்ந்தான்.